ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சத்து மாவில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சத்து மாவை சல்லடையில் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். அப்புறமா அடுப்பை பற்ற வச்சு ஒரு கனமான பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் சிறுபருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிறுபருப்பு நல்லா வறுபட்டாச்சு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்புறமா நம்ம சலித்து வச்சுருந்த சத்து மாவை அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு வறுத்தாச்சு. இதையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்புறமா தேங்காய் துருவலையும் நல்லா வறுத்து இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சர்க்கரை தட்டி போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சாச்சு. இனி இதை நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். அரிப்பு வச்சு அரித்து ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு கிண்டி கொடுத்துக்கலாம். தேவைக்கு அளவு சர்க்கரை தண்ணி சேர்த்து கிண்டி கொடுக்கலாம். நெய் சேர்த்து மாவை நல்லா விரவி உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். உருண்டையை சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இனி இதை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். இட்லி தட்டில் எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி வச்சுக்கலாம். அப்புறமா மூடி போட்டு நல்லா அடைச்சி வச்சிடலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்தாச்சு. நல்லா பஞ்சு போல் சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.